சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லூரி சாலையில் சென்று கொண்டிருந்த 2B என்ற அரசு பேருந்து பாதையில் நின்றதால் கல்லூரி மாணவர்கள் கை கொடுத்து அந்த அரசு பேருந்தை தள்ளியே நகர்த்திச் செல்லும் நிலை ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் ஒடுவன்பட்டி மலைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட மற்றொரு அரசு பேருந்து புதன்கிழமை மீண்டும் நடுவழியில் மாட்டிக்கொள்ள பயணிகள் கடும் திண்டாட்டத்திற்கு உள்ளாகினர். நடந்தே தங்களது மலை கிராமத்திற்கு சென்றனர். இதனை கேள்விப்பட்டு வந்த சமூக ஆர்வலர் ஒருவர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். யாருக்குமே உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையா இருக்கு சார். பொன்னமராவதி இப்போ உள்ள 10 நாளைக்கு முன்னாடியே போய் நான் அந்த இது வரையிலே போய் சொல்லிட்டு வர்றேன். நீங்க வண்டியை எடுக்கவே கூடாது சார். இந்த இடத்த விட்டு வண்டியை எடுக்காதீங்க. யார் வேணாலும் உங்க டிப்போ மேனேஜர் யார் வரணுமோ வர சொல்லுங்க. இங்க வீடியோ லைவ் ஆகுது, அத்தனை டிவிலையும் வருது. போய் நேரடியாக மேனேஜரை போய் சந்திக்க போய் நேரம் போய் டிப்போல சொல்லிட்டு வரேன். வண்டியை நீங்க அனுப்பாதீங்க சார். அந்த மாதிரி இருக்க வண்டியை நீங்க எங்க பகுதியில விடாதீங்க. எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையா இருக்கு. கீழே போனா பள்ளத்துல சரிஞ்சிரும் சொல்றேன். மீண்டும் மீண்டும் வண்டி அனுப்பிவிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாரு சார் உயிர் பலியாச்சு? இந்த ஓட்ட உடசல் பேருந்து அனுப்பிய அதிகாரிகள் வந்து உரிய விளக்கம் தராவிட்டால் இந்த பேருந்தை எடுக்க விட மாட்டேன் என்று அந்த பெண் மறித்து நின்றார். மேனேஜர் வராம இந்த வண்டிகளை சேஞ்ச் பண்ணாம இந்த ரூட்ல வண்டி விடவே மாட்டேன். நானு உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் சார் வராங்க? மாடர்ன் ஸ்கூலுக்கும் வளம்பட்டி ஸ்கூலுக்கும் அங்க புதூர் யூனியன்ல வேலை பார்க்குற அத்தனை பேர் இதுல வராங்க. டீச்சர்ஸ் வராங்க. உயிருக்கு உத்தரவாதமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க டிப்போ மேனேஜர் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்து கூட வண்டியை சரி பண்ணி அனுப்பலைன்னா இந்த வண்டியை நான் தொட விட மாட்டேன், எடுக்க விட மாட்டேன். இவ்வளவு கலேவரங்களுக்கும் நடுவே அங்கு வந்து சேர்ந்த போக்குவரத்து பணிமனை ஊழியர்கள் நாங்களே நினைத்தாலும் இந்த பேருந்தை எடுக்க முடியாது, நகருங்கம்மா என்று கூறிவிட்டு பேருந்துக்கு அடியில் சென்று அந்த அரசு பேருந்தை பழுது பார்க்க தொடங்கினர். அரசு பல்வேறு வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை இயக்கி வரும் நிலையில் மிச்சம் சொச்சம் இருக்கும் பழைய பேருந்துகளையும் மாற்றி பயணிகளை நிம்மதி பெருமூச்சு விட செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பழைய இரும்பு சாமா ஐயம்பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம், பழைய இரும்பு சாமா ஐயம்பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம். பாலிமர் செய்திகளுக்காக சிங்கம் புணரி செய்தியாளர் ரமணா மற்றும் காரைக்குடி பாபு சரவணன்.